ஆஃப் ஹெச்பி வைண்டிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 30 mm கோர் லென்த் உள்ள ஒரு ஸ்டாம்பிங் தான் எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா N171 ஸ்டாம்பிங். ஸோ நம்ம இப்போ வந்து பேப்பர் வைக்கலாம். மொத்தம் 24 ஸ்லாட் இருக்குது. 24 ஸ்லாட்டுக்கும் ஸ்லாட் பேப்பர் வைக்க போகிறோம். பேப்பர் வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் காயில் போட போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரன்னிங் ஸ்டார்டிங் 2 காயிலும் ரொட்டேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த ரன்னிங் பார்த்திங்கன்னா 2 ஆப்செட் இருக்குது. இதை நம்ம 1 by 1 போட போகிறோம். அது காயில் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஸ்லாட்டில் அந்த பேப்பர் ஒன்று வச்சு யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா நம்ம பைப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிச் கவுண்டிங் பார்த்திங்கன்னா 1 to 6, அதாவது ஸ்டார்டிங் 1 முடிகிறது வந்து 6ல் போடணும். இதுக்கு இடவில் 4 கேப் இருக்கணும். அங்கே மேலே விட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா லீட் ஒயர். அதே மாதிரி 1 by 1 நம்ம இந்த காயில் இறக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப் இருக்குது. அதாவது ரன்னிங் ஒரு ஆப்செட்டில் பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப் காயில் இருக்குது. இந்த 4 ஸ்டெப் காயிலையும் 1 by 1 போட்டுட்டு அதை நல்லா ஷேப் பண்ணி விட்டுறணும். ஷேப் பண்ணால் தான் நம்ம ஸ்டார்டிங் உள்ளே போட முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேலேயே காயில் போட்டு அது இது பண்ணி விட்டுறணும். இது ரொம்ப ஈஸி தான். பார்க்க வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா நம்ம போடும்போது அந்த காயில் எதுவும் டேமேஜ் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி ப்ராப்பராக போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆப்செட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஆப்செட் இதே மாதிரி பேட்டர்ன் தான். 1 to 6 தான். 1 to 6 போட்டுட்டு அதே மாதிரி பேக் டு பேக் காயில் போட போகிறோம். இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஒரு ஃபுல் செட் காயில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இது போடும்போதே நீங்கள் ஷேப் கரெக்டாக பண்ணிக்கணும். ஷேப் கரெக்டாக பண்ணால் தான் நம்ம ஸ்டார்டிங் காயில் வந்து ஃப்ரீயாக உள்ளே போகும். இல்லைனா ஸ்டார்டிங் போட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ ரன்னிங் காயில் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங் போட போகிறோம். ஸ்டார்டிங் காயிலோட பிச் பார்த்திங்கன்னா 1 to 10 போட போகிறோம். இதில் 4 அதில் 4 ப்ளஸ் இதில் 1 இதில் 1 சேர்த்துனா 10 ஆச்சு. 1 to 10, அதுக்கப்புறம் 1 to 12. அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் காயில் இருக்கும். 2 ஆப்செட் தான், ஆனால் ஒரு ஆப்செட்டில் 2 ஸ்டெப் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் காயில் போட்டாச்சு. அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப் காயிலும் அதே மாதிரி மேலே போட்டுக்கிறோம். போட்டு முடிச்சதுமே நம்ம அந்த யூ ஷேப் மாதிரி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதே ஒரு ஆப்செட் முடிச்சாச்சு. அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதையும் இன்னொரு ஆப்செட் போட்டு முடிச்சிடுறோம். இதை போட்டோம்னாலே இந்த வைண்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி வைண்டிங்கை பற்றின கிளியரான வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் ரெகுலராக வைண்டிங் சம்மந்தமான வீடியோஸ் வரப்போகுது. அவ்வளோதாங்க, நம்ம ஃபுல் செட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போட்டு வச்ச காயில் ரன்னிங் தனியாக ஸ்டார்டிங் தனியாக பிரிக்கணும். அதை பிரிக்கிறதுக்காக க்ரீன் பேப்பர் யூஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு அந்த 2 காயிலையும் பிரிச்சிடணும். ஏன்னா அது ரெண்டும் டச் ஆச்சுன்னா ஏதாவது எலக்ட்ரிக்கல் இஷ்யூ வந்து அது காயில் கருக வாய்ப்பு இருக்குது. அதனால் அது தனியாக இது தனியாக பிரிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 2யும் பிரித்து பேப்பரை நம்ம உள்ளே போட்டுக்கிறோம். வெளியே இருக்கிறது ரன்னிங் காயில், உள்ளே இருக்கிறது ஸ்டார்டிங் காயில். பார்க்கவே ஷேப்பே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா. இதுக்கப்புறமா நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஃபினிஷிங் எல்லோரும் டேப் அடிக்கிறது தான். ஸ்டார்டிங் ஒரு எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நூல் போட்டு நம்ம டேப் அடிக்கிறோம். சுற்றியும் 24 ஸ்லாட் இருக்கும். அந்த 24 ஸ்லாட்டில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நெருக்கமாக நம்ம அடிக்கிறோம். டேப் அடித்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஒன் சைடு கம்ப்ளீட். இப்போ நம்ம கனெக்ஷன் சைடு பார்க்க போகிறோம். கனெக்ஷன் சைடில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 லீட் ஒயர் இருக்கும். அதில் 2 ஸ்டார்டிங் 2 ரன்னிங் இருக்க போகுது. ஸோ இதில் 2ல் நம்ம காமன் எடுக்கணும். காமன் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு லீட் ஒயரும் ரன்னிங்கில் ஒரு லீட் ஒயரும் எடுக்க போகிறோம். பட் அது எடுக்கிறதுக்கான மெத்தட் என்னன்றதை நான் கிளியராக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நம்ம அதை எடுத்துகிட்டு அதோட எனாமல் போகிற மாதிரி கத்தி வச்சு நம்ம ஷார்ட் பண்ணி இது பண்ணி அந்த எனாமல் லேயரில் தான் எடுக்கணும். அதை எடுத்துட்டா தான் நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுத்தா தான் லைன் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா டிஓபி, தெர்மல் ஓவர்லோட் ப்ரொடெக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லோடு ஹீட்டிங் இஷ்யூலாம் கண்ட்ரோல் பண்ணும். அதை வந்து அந்த காமன் ஒயரில் கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அந்த டிஓபியோட அனதர் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லீட் ஒயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா காமன் லீட் ஒயர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங் 1 கொடுக்க போகிறோம். ப்ளஸ் ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா 2 லீட் ஒயர் கொடுக்க போகிறோம். ஸ்டார்டிங் லீட் ஒயர் கொடுத்தாச்சு. அடுத்தது ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா 2 லீட் ஒயர் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கிளியராக தெரியும். அதுதான் ரன்னிங், இது வந்து ஸ்டார்டிங், இது வந்து காமன் டிஓபிலேருந்து வரதில்ல காமன் லீட் ஒயர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கும் டேப் அடித்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் உள்ளே போட்டுக்கிறோம். ஸ்லீவ் வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஸ்லீவ் இன்சர்ட் பண்ணிவிட்டு
அது ஆஸ் யூஷுவல் பேக் சைடு டேப் அடித்த மாதிரியே இதுக்கும் டேப் அடிக்க போகிறோம். எல்லாமே கொஞ்சம் டைட்டாக அடிச்சுக்கிறது பெட்டர், இல்லைனா நம்ம அந்த லீட் ஒயர் பிடிங்கி வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அந்த சைடு எப்படி டேப் அடிச்சோமோ அதே மெத்தடில் தான் நம்ம இதுக்கும் டேப் அடிக்க போகிறோம். பட் இதுக்கு டேப் அடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிக்கணும், ஏன்னா அந்த லீட் ஒயர்லாம் கொஞ்சம் வெளியே வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் டைட்டாக நம்ம அடிச்சிடணும். இந்த டேப் அடித்ததுக்கப்புறம் பார்த்தாலே ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த எட்ஜ் வரும்போது அந்த 4 லீட் ஒயரையும் சேர்த்து வச்ச மாதிரி டேப் அடிக்கிறோம். 2 ஒரு சைடும் வந்துடும். பேஸ் நியூட்ரல் ப்ளஸ் கெப்பாசிட்டருக்கான 2 லீட் ஒயரும் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று இருக்கும். பேஸ் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்கும், நியூட்ரல் அந்த பக்கம் ஒன்று இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லாம் இருக்குல்ல, அந்த பேப்பர் பட்டா அந்த பேப்பர் வந்து உள்ளே போகிற மாதிரி பட்டா தட்டி வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து பேப்பர் ஏதாவது மூவ் ஆகிருக்கான்றதை பார்த்துட்டு செக் பண்ணிக்கிட்டு உள்ளேயும் சொருகு பேப்பரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ பட்டா தட்ட போகிறோம். அதுக்கு ஒரு டூல் இருக்குது, அந்த டூலை வச்சு அந்த 24 பேப்பரும் உள்ளே போகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்டா தட்டுறோம். ஸோ தெரியுதா, வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். அது தட்டும்போது கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும். ஏன்னா அது மேலேயே இருந்ததுன்னா நம்ம ரோட்டர் ஷாப் சுற்றும்போது பார்த்திங்கன்னா ரோட்டரில் டச் ஆகும். அது மூலிமா பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் மெல்ட் ஆகி காயில் கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த பேப்பர் உள்ளே போகிற மாதிரி இந்த பட்டா தட்டி வைக்க போகிறோம். அதே மாதிரி 24 பேப்பருக்கும் நம்ம இதை தட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா இந்த ஒர்க்கே முடிஞ்சது. கட்டும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிளியரான டிஃப்ரென்ஸ், ஸ்டார்டிங் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ இது ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. இப்போ இது முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஹை வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். ஏதாவது காயில் எதனா டேமேஜஸ் இருக்கா, இல்லை அது ஸ்டாம்பிங்கில் எங்கேயோ டச் ஆக்கிட்டு இருக்கான்றத ஹை வோல்டேஜ் டெஸ்ட் மூலியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா எர்த் ஒயர் வந்து ஸ்டாம்பிங்கில் கொடுத்துட்டு இன்னொரு பேஸ் வந்து லீட் ஒயரில் டச் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை. இந்த பீஸ் ஓகே.